ஆனிவர்சரி ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா, சில பல சண்டைகள் நடந்தாலுமே வந்துட்டு ஃபங்க்ஷன் நல்லபடியா தான் போகுது. அந்த டைமில மீனா பண்ண டெக்கரேஷன பார்த்துட்டு எல்லாருமே ரொம்பவே பாராட்டுறாங்க. அதில பார்த்த ஒரு பிசினஸ் மேன் பார்த்தீங்கன்னா, "நீங்க நல்லா டெக்கரேஷன் பண்ணியிருக்கீங்க. எங்க கல்யாண ஃபங்க்ஷனுக்கும் பார்த்தீங்கன்னா, நல்லா டெக்கரேட் பண்ணுங்க." அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆர்டர் ஒண்ணு கூட்டு போறாங்க. இத பார்த்தீங்கன்னா, சிந்தாமணி எப்படியோ தெரிஞ்சுக்கிறாங்க. இது தெரிஞ்சுட்டு அத எப்படியாவது கெடுக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வித்யா கிட்ட ரொம்ப இன்னும் க்ளோஸ் ஆகுறாங்க. க்ளோஸா பேசி பழகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்களான்னா, எப்படியானா இந்த மீனாவ எப்படியாவது தடுங்க ஆன்ட்டி. அவங்க தான் வந்துட்டு என் பொழப்ப பண்ண மாரி போட்டாங்க. நான் பண்ணிட்டு இந்த டெக்கரேஷன் ஆர்டர அவங்க வாங்கி அவங்களும் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இதனால எனக்கு பொழப்பு கெட்டு போச்சு. எப்படியானா அவங்கள தடுத்து நிறுத்துங்க அப்படின்ற மாரி சொல்ல, நான் என்ன பண்ண அது அவ சொன்னாலும் கேட்க மாட்றா. அவளுக்கு அவ்வளோ கொழுப்பாகி போச்சு அப்படின்னு சொல்ல, அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நாளைக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்கு. அத மட்டும் எப்படியானா தடுத்துட்டீங்கன்னா, அவங்க பொழப்புல மண்ணு வாரி போட்டுறலாம். அதுக்கப்புறம் நான் நல்லா டெவலப் ஆயிருவேன். நீங்களே சொல்லுங்க என்னோட வயித்துல அடிச்சுட்டு அவ மட்டும் நல்லா முன்னேறிட்டு போயிட்டு இருக்கா அப்படி. இது நியாயமா அப்படின்னு கேட்க, அவ குடும்பமே அப்படிதான். அவ ஃப்ராடு குடும்பம். நான் பார்த்துக்கிறேன். நான் அவள வீட்ட விட்டு வெளிய போகக்கூடாத மாரி பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா, ஆர்டர் எடுத்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, மீனாவ எப்படியும் வெளிய போக விடாம, அது இதுன்னு வேலை சொல்லி அவள வேலை வாங்கிட்டே இருக்காங்க. இதனால பார்த்தீங்கன்னா, மீனாவும் ஆர்டர் செய்ய போட முடியலையே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தில இருக்காங்க. அந்த டைம்ல தான் ஃபோன் வருது. "எப்படிக்கா பண்றது?" அப்படின்னு. "எங்களுக்கான சொல்லுங்கக்கா, நாங்களான பண்றோம்." அப்படின்ற மாரி கேட்க, அவங்க எப்படி எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கேமரா மூலியமா எல்லாருக்குமே வந்து எடுத்து எடுத்து சொல்றாங்க. அதனால பார்த்தீங்கன்னா, ஆர்டர் நல்லபடியா செஞ்சு முடிக்கிறாங்க. இத பார்த்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ரொம்பவே பாராட்டுறாங்க. இந்த விஷயம் முத்துவுக்கு தெரிய வர, முத்து பார்த்தீங்கன்னா, மாலையெல்லாம் வாங்கிட்டு வந்து மீனாவ கௌரவப்படுத்துறாங்க. இதனால வித்யாவுக்கு ஒரு செம கோவத்துல இருக்குங்க. இவள வீட்டுக்கு விட்டு வெளிய போக விடாம நான் பார்த்துட்டு இருந்தேன். இவ ஃபோன்லயே எல்லாரும் கைடு பண்ணி நல்லபடியா செஞ்சு முடிச்சிட்டாளே! இப்ப நான் சிந்தாமணிக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு வித்யா ரொம்பவே யோசிச்சுட்டு டான்ஸ் கிளாஸுக்கு போறாங்க. ஆனா சிந்தாமணி பார்த்தீங்கன்னா, ரொம்ப கோவத்துல வந்துட்டு, "ஏன் வித்யா உங்ககிட்ட ஒரு சின்ன உதவி தானே கேட்டேன். அத செய்ய முடியலன்னா முடியாதுன்னு சொல்லிட்டுக்கலாம். ஏன் இப்படி நம்ப வச்சு ஏமாத்திட்டீங்க?" அப்படின்னு சொல்லி கோவமா பேசுறாங்க. இப்படி தான் வரப்போற எபிசோடு வந்து போப்போது. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க் யூ.